வணக்கம் இடமளம் நேர்களே. தமிழ்நாட்டில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்போ செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கிறது, சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொல்லை மட்டும் இல்லாமல், அவங்க கொடூரமாக கொலை செய்யப்படுறது அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க இன்னும் சில விஷயங்களை குறித்து கிஷோர் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஜென்யூனாக ஒரு கொஷின். நான் அவங்ககிட்ட இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்பவே நான் உங்ககிட்ட கேள்வி தான். இப்போது ஒரு விஷயம் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ நடக்குதுன்னா, அதை டைரெக்டாக எப்படி எடுத்து இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், இதுக்கு முதல்வர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஸ்டாலின் அரசாங்கம் பிடிக்காதுன்னா கூட அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நம்ம அப்போ என்ன பேசினோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. நான் அப்போ என்ன சொன்னேன், இதற்கெல்லாம் ஸ்டாலினை நம்ம பொறுப்பேற்க சொல்ல முடியுமான்னா முடியாது. சரியா? ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் அவசியம். இப்போ உதாரணத்துக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது கிருஷ்ணகிரியில். நினைக்கிறேன் 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது கிருஷ்ணகிரியில். அது சம்பவம் 4 மாதம் முன்னாடி தான் வெளியில் வந்தது. 75 நாட்களுக்கு அப்புறம் தான் சம்பவம் வெளியில் வந்தது. என்ன அப்படின்னாக்க, அந்த ஏரியாவில் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் திமுகவுடைய பிரமுகர், திமுகவில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், அந்த ஏரியாவில் கலைஞர் என்று அவரை அழைக்கக்கூடிய ஒரு நபர். எல்லாருமே அவரை அப்படி தான் அழைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கருணாநிதி மேலே பற்று கொண்டவர். அதனால் செஞ்சாரா என்னன்னு தெரியாது. என்னன்னா, ஒரு 2 வயது குழந்தை திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட உறவில் இருக்கார். அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு திருமணம், அதிலிருந்து ஒரு குழந்தை. அந்த 2 வயது குழந்தையை கொடுமையான முறையில், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குழந்தை இறந்து போச்சு. அதை 75 நாட்கள் மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் அவங்களுக்கு தெரிய வருது, டாக்டர்ஸே அதிர்ச்சி ஆகிறாங்க. பட் 75 நாட்கள் மூடி மறைக்கப்படும். லோக்கல் போலீஸ் இதுக்கு துணை போனது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சரியா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே மாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. இப்போ இங்கே தான் கேள்வி வருது. இப்போ தருமபுரியில் போய் யார் என்ன பண்ணுறாங்கன்றத ஸ்டாலின் பார்க்க முடியுமான்னா, ஒரு முதலமைச்சராக ஸ்டாலினால் பார்க்க முடியாது. தருமபுரியில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்றதை போலீஸ் முன்னாடியே கண்காணிக்க முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க, 1.5 லட்சம் போலீஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க முன்னாடி ஒரு போலீஸை போட முடியுமா? முடியாது. ஆனால் 75 நாட்கள் ஏன் நீங்கள் சும்மா இருந்தீங்க? ஏன் மூடி மறைச்சிங்க? அவன் திமுக பிரமுகர்ன்றதுனால தான் மூடி மறைச்சிங்க. இதுதான் கேள்வி. இப்போ இங்கே தான் ஸ்டாலினை நோக்கி நம்ம கேள்வி வருது. அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது வருது. காவல்துறை ஏன் மெத்தன போக்கை கடைபிடித்தது அப்படின்ற கேள்வி வருது. இங்கே தான் ஆட்சி நிர்வாகத்தை நம்ம கேள்வி வைக்கிற ஒரு நிலைமைக்கு வருது. சரியா? அப்போ நீங்கள் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி எவ்வளோ நாள் ஆச்சு? 12 நாட்கள் ஆயிருக்கு. 12 to 13 days தான் அந்த ஆட்சி பதவி ஏற்றுக்கொண்டு. சரியா? 12 நாட்களில் நீ அப்படியே சட்டம் ஒழுங்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. காவல்துறை நிர்வாகம் மோசமாக இருக்குது, நிர்வாகத்தை செயல்பட விடாமல் வச்சுருக்க நீ, அதையெல்லாம் 12 நாட்களில் மாற்றிட முடியுமா? நான் முதலமைச்சருக்கு சொம்பு தூக்கலை. சரியா? அப்படி செய்யறது மிகப்பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டிசர்விஸ். அதாவது தப்பை எடுத்து சொல்லலைன்னு வைக்கல, இந்த அரசுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகம் அதுதான். கடந்த ஆட்சி காலத்தில் அதுதான் நடந்தது. தேனாரும் பாலாரும் ஓடுது, இல்லை ஆட்சியில் பிரச்சனையே இல்லை இப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் ஏற்றி விட்டு தான் இந்த ஆட்சி குளத்தூர்லேயே ஸ்டாலின் தோற்று போகிற அளவுக்கு அது முடிஞ்சது. அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் உங்கள் அம்மா சமையல் பிடிக்குமா, உங்கள் சமையல் பிடிக்குமா, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருந்ததுனால தான் அப்படி ஆச்சு. அதனால் அதை நான் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இன்னொன்று, நான் விஜய்க்கு ஓட்டு போடலை. முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று நான் ஓட்டு போடலை. அவருக்கு பிரச்சாரமும் நான் பண்ணலை. அப்படின்னும் பொழுது இன்றைக்கி நான் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரியா? ஆட்சிக்கு விட்டார்கள், அதனால் அவர்களுக்கு சாதகமாகனா திமுக ஆட்சியே பார்த்துட்டோம். இதை விட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி இருக்க முடியுமா?
எதிர்கருத்து வைப்பவர்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்க முடியுமா? அந்த ஆட்சியே பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆட்சிக்கு நம்ம பயந்துருவோமா? அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் மனசாட்சியோட யோசிக்கணும். ஆட்சி அமைச்சு 12 நாட்கள் தான் ஆகுது. 12 நாட்களில் என்ன மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிருமா? இதே ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுகிறாருங்க. என்ன சொல்கிறார்? ஆட்சி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை பார்த்து கேள்விகள் கேட்கிறீர்கள். என்னது? வெள்ளம் வந்துருச்சியா? நீ 2 முறை வெள்ளம் வந்துருச்சு. நீ ஆட்சிக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது, ஒன்றும் பண்ண முடியல உன்னால, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆட்சி நிர்வாகம்னு கேட்டதுக்கு, இந்த ஆட்சி 18 மாதங்கள் குழந்தை. இந்த ஆட்சி எப்படி 18 மாத குழந்தையாம் இந்த ஆட்சி. ஆல்மோஸ்ட் 2 years. அதை நீங்கள் குழந்தையை வளர விடுங்கள் அப்படின்றார். மொத்த ஆட்சி பீரியடே 60 மாதம் தான். இப்போ திமுக காரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏன்னா திமுக காரனுடைய மொழியில் பேசினா திமுக காரனுக்கு புரியும். ஏன்னா அவன் தான் உணர்ச்சி இப்படிலாம் பேசுகிறான் இல்லையா? ஸோ அவனுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னா, உன் ஆட்சிக்கு வயதுக்கு விட்டது 60 மாதங்கள் தான் உன்னுடைய ஆட்சியுடைய காலகட்டம் என்றால், அதில் 18 மாதங்கள் என்றால் அது வயதுக்கு வந்த பருவ பெண். நீ இன்னும் குழந்தைன்னா என்ன அர்த்தம் சொல்லலாமா? இது திமுகவுடைய மொழியில் திமுக காரனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ அந்த மாதிரி பேசிய முதலமைச்சர் 12 நாட்கள்லாம் விமர்சனம் வைக்கிறீங்க. இன்னும் காவல்துறையே மாற்றி அமைக்கலை. இப்போ தான் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? அப்போது இதையெல்லாம் மாற்றி அமைத்து இந்த ஆட்சி நிர்வாகம் அமர்ந்து இவர்கள் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. அதிர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் அந்த கோவிலின்னு ஒருத்தருக்காம பாருங்க, ஒரு பொறுக்கி நக்கீரனில் இருந்தான். இந்த பொறுக்கி அப்புறம் அட்வைசர் இந்த உதவாநிதிக்கு, அவன் எழுதுகிறான், காக்கா பிரியாணி தின்னா என்ன உன்னிகிருஷ்ணன் பொருளா வருண்ட என்றா பொறுக்கி. இதே கோவிலின் அவனுடைய மனைவி பிரதிபா எனக்கும் நல்ல தோழி, சரியா, அகால மரணம் அடைந்தார்கள். மர்மமான முறையில் இறந்து போனாங்க. அது அப்படியே ஊற்றி மூடப்பட்டது அந்த வழக்கு. உன் மனைவி ஏன் அப்படி மர்மமான முறையில் இறந்து போனார், விளக்கு. அப்போ தெரியும் யார் காக்கா பிரியாணி தின்னாங்கன்னு, சரியா? அப்போது இந்த மாதிரியெல்லாம் பேசுவதற்கு கிளம்புறாங்க. இவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவர் செந்தில்குமார், தருமபுரியுடைய முன்னாள் எம்பி, இப்போ பாலக்கோடில் கூட இன்னும் 3வது இடத்துக்கு வந்தார். அவர் சொல்கிறார், 8 தலித் அமைச்சர்கள் வந்துட்டாங்க இங்கே முதலமைச்சருடைய விஜய் அவர்களுடைய அந்த அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அப்போது இது சாதி ரீதியாக வேறு ஒரு இணைப்பை ஏற்படுத்த போகிறது, கன்சாலிடேஷனை ஏற்படுத்த போகுது அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது அதை ஓபிசி பிசி பிரிவினர் எல்லாருமே இவங்க எல்லாம் ஏற்று வருவாங்க. அப்போ நீ அப்பட்டமா சாதி அரசியல் அப்படின்றத வச்சு தான் உங்களோட அடிப்படையே இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு இல்லை? வரலாற்றில் இதுவரைக்கும் தலித் மக்களுக்கு இந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கணும், சரியா? மாறாக நீ என்ன பண்ணுற, மற்ற சாதியினரை தூண்டும் வகையில் நீ பேசுகிற. அப்போ உங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே என்னவா இருக்கு? ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இப்படியே நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ ஒரு தேர்தல், இந்த தேர்தலில் உண்மை என்ன, பட்டவர்த்தனமாக நம்ம எல்லாருமே ஒத்துப்போம் உண்மை என்ன அப்படின்றது. கசப்பாக இருந்தாலும் உண்மை தான், சரியா? அப்போ உண்மை என்ன? ஸ்டாலினாக இருக்கட்டும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அல்லது உதவாநிதியாக இருக்கட்டும், 3 பேருமே செல்வாக்கின் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜயிடம் தோற்று போய் விட்டார்கள். இதான் உண்மை. சீமான் எல்லாருமே சேர்த்து தான் சொல்லணும். சீமான் எல்லாம் தோற்று போய் விட்டார்கள் விஜயிடம். செல்வாக்கு என்று வரும்பொழுது அந்த ரீச் இமேஜ்ன்றதுல தோற்று போயிட்டாங்கன்றதான் உண்மை, சரியா? இப்போ இதை அதிமுக எப்படி அணுகுகிறதுன்றதை பாருங்க. இப்போ அதிமுக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரவேற்கிறேன்னா வரவேற்காமல் இருக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. ஆனால் அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய விவாதம் என்னன்றது பாருங்க. விஜயை குறை சொல்கிறாங்களா?
மக்களை குறை சொல்கிறாங்களா? இல்லை. அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய விவாதம் என்னவாக இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, அது பொதுச் செயலாளரை 2ஆம் கட்ட தலைவர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு கேள்வி கேட்குறாங்க? வாங்க விவாதிப்போம், வாங்க சுய பரிசோதனை செய்வோம் அப்படின்றாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியில் இதானங்க நடைமுறையாக இருக்க முடியும்? நம்ம போகிறோம், முழு உழைப்பை போடுறோம், தேர்தலை சந்திக்கிறோம், தேர்தலில் மக்கள் நமக்கு நாம் எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? என்ன நம்ம மேல தப்பு? நம்ம மேல என்ன தப்புன்றத சுய பரிசோதனை செய்யுங்க. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரே தனியா உட்காந்து ஒரு காணொலி பேசியிருந்தாரு. என்ன தப்பு செஞ்சோம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றீங்க? என் பையன் தான் வந்து எதிர்கட்சி தலைவரா உட்காருவான், என் பையன் தான் அடுத்த தலைவரா வந்து உட்காருவான். திருப்பியும் அவங்க அந்த தப்பை புரிஞ்சுக்கல. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றீங்க? இன்ஸ்டாகிராமால தோத்து போயிட்டோம். ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு சொல்றாரு. இன்ஸ்டாகிராமால நம்ம தோத்துட்டோம். சோஷியல் மீடியாவில் பரவக்கூடிய பொய் தகவல்களால் நம்ம தோத்துட்டோம். நேற்று வந்து அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கூட்டணி கட்சிகளால் தோத்துட்டோம். சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடியவர்கள் தான் உன்னை வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அங்கே ரோட்டில் உட்காந்து பல நாட்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை வந்து சந்திக்க கூடாது, அவர்கள் பார்க்கக்கூட கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் கூலி படத்துடைய அந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோட கலந்துக்க சொல்லி இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? தூய்மை பணியாளர்கள்லாம் அடித்து கொண்டு போய் சென்னைக்கு வெளியில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வா நள்ளிரவுலன்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க சொன்னாங்களா? இல்லை தனக்கு பிடித்த ஒரு நடிகைக்காக வேண்டி 240 கோடி ரூபாய் செலவு பண்ணி மவுண்ட் ரோடில் 3 நாட்கள் ஸ்தம்பிக்க வச்சு ரேஸ் விடு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? இதெல்லாம் நீங்கள் கொழுப்பெடுத்து செய்தது. இதை ஒவ்வொரு முறை நீங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்கள் அதை செய்தீர்கள். ஏன்னா நீங்கள்லாம் ப்ரிவிலேஜ்னு நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மாஸ்டர் ஸ்ட்ரோக் இவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் 5000 ரூபாயை முன்பணமாக, அதாவது மாதம் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அது 3 மாதமாக அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு 2000 ரூபாய்னு சேர்த்து நினைக்கிறேன். 5000 ரூபாய் போட்டா மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. எவ்வளவு கேவலமாக நீங்கள் மக்கள் நினச்சிருக்கீங்க. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்காரங்க சொல்லி தான் நீ பண்ணீங்களா? இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க ஆட்சியில் நடந்த அவலங்கள். இங்கே ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாருங்க, இந்த பாலியல் விவகாரத்தின் காரணமாக நான் சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாருங்க, ஞானசேகரன் ஞாபகம் இருக்கா? யார் அந்த சார் ஞானசேகரன்? இது கூட இருந்த சார் யார்? மாசு சார். சரியா? அப்போது அவன் அதை வெளியில் சொல்ல முடியாமல் அவன் அமைச்சர் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணார்? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறார்? அவன் இந்த ஞானசேகரன் அவர் வேற, இவர் என்ன, அவர் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக அனுதாபி. இங்கே யாராவது கோவையில் இந்த சம்பவம், சூலூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இந்த 10 வயது சிறுமி அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற இடத்துல யாராவது நியாயப்படுத்தி பேசினாங்களா? அந்த சிறுமி ஏன் நள்ளிரவில் வெளியே விட்டார்கள் அந்த பெற்றோர்கள் அப்படின்னு கேட்டாங்களா? மாலை ஏன் வெளியே விட்டார்கள் அப்படின்னு கேட்டாங்களா? எதுவுமே யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் மாறாக இதே போன்ற ஒரு சம்பவம் அது கடந்த ஆட்சியில் நடந்த பொழுது என்னெல்லாம் கேள்விகள் வைக்கப்பட்டது நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க தனியாக போனாங்க? விளக்கில்லாத அப்பாவு அந்த அந்த ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு இருக்கா பாருங்க, அவன் பேரவைத் தலைவர், அவன் அந்த வளர்ந்து கேட்டவன் என்ன பேசினான்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன பேசினான்ட்டு. அன்பு தம்பி ஞானசேகரன் ஏண்டா பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு அவ்வளோ பிரச்சனையில் இருக்கக்கூடியவன் அவன் அன்பு தம்பியா உனக்கு? அடுத்தது இந்த குற்றச்சாட்டை வைத்த, அதாவது இந்த குற்றச்சாட்டை வைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய டீட்டெயில்ஸை போலீஸ் தரப்புலேருந்து கசிய விடப்பட்டதா இல்லையா எஃப்ஐஆர்? சரியா? இப்போ இதெல்லாம் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இது எதுவுமே இங்கே நடக்கலை. மாறாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதில் ஆளும் தரப்பையும் நான் கேள்வி கேட்குறேன். நம்ம அவளையும் ஸ்காட் ஃப்ரீயாக விட போகிறதில்ல. இந்த கட்சி இருக்கக்கூடிய, அதாவது திரு விஜய் அவர்களை நோக்கிய ஒரு கேள்வியும் கேட்குறேன். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சம்பவத்தை அரசியலாக்குவார்கள். நீங்கள் இருந்த பொழுதும் அதைத்தான் செய்தீர்கள். கடந்த ஆட்சியிலையும் நீங்களும் அதான் பண்ணியிருக்கீங்க. பதிவுலாம் போடுவார்.
அப்போ அரசியல் ஆக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் அதை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா, அவசர கதியில் 2 பேரை பிடிச்சி வந்து நாங்கள் பாருங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கிறது ஆன்சர் கிடையாது. அவர்கள் வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள், நாங்கள் பிடித்து விட்டோம்னு. அதாவது இதெல்லாமே எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடியது அசிங்கமான அரசியல் என்றால் அதற்கு பதிலளிக்கிறேன் பேர் வழி அவர்கள் வாயை மூட வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சி அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்கள் செய்வதும் அசிங்கமான ஒரு அரசியல் தான். என்ன நடந்தது? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சரியா? 2-3 வீடியோக்கள் வெளில வருது. என்ன வீடியோக்கள்? அங்கே பெண்கள் கூடி போராட்டம் நடத்துகிறாங்க. இதை யார் தூண்டி விட்டு அந்த போராட்டம் நடத்துகிறாங்க, இல்லை மக்கள் தன்னெழுச்சியாக நடத்தினாங்களா நமக்கு தெரியாது. அப்படியே மக்கள் தன்னெழுச்சியாக நடத்தினாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்கன்னு வரும்பொழுது அவங்க எமோஷனலாக தான் இருப்பாங்க, அவங்க உணர்ச்சி வயப்பட்டு தான் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் உணர்ச்சி வயப்பட முடியுமா என்றால் உணர்ச்சி வயப்பட முடியாது, கூடாது. ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்வை நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும். அப்போ இந்த நிகழ்வாக பார்க்கும் பொழுது அவசர கதியில் கொண்டு வந்து 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தி நான் கைது பண்ணிட்டேன், அவ்வளோதான், நடவடிக்கை எடுத்தாச்சு, முடிஞ்சாச்சு, இந்த விஷயத்தை மூடிடுவோம், அதோட இது பண்ணாதீங்க. வேற என்ன பண்ணணும்னு முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கும். துறை சார்ந்த ஒரு அமைச்சர் அங்கே அனுப்பி வைத்து இது என்னன்றதை நாங்கள் பார்ப்போம், உடனடியாக நடவடிக்கையை எடுப்போம், அதோட நிறுத்துங்க. அவசர கதியில் கொண்டு வந்து 2 பேரை காமிச்சு வாயை அடைக்கணும், மக்களுடைய அந்த இதை மூடணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அப்போது இதெல்லாம் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அந்த சிறுமியோடைய குடும்பத்தாரையே இப்போ விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, விசாரணை நடந்தால் தான் நமக்கு என்ன உண்மைன்னு தெரியும். ஸோ நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரப்போகிறதில்லை. பட் இங்கே என்னென்னா, இந்த உணர்ச்சி பிழம்புகளாக வரக்கூடியவர்கள், இதை தூண்டி பிழைக்கக்கூடியவர்கள் அப்படின்ற இடத்துல திமுக வந்துருச்சு, சரியா? திமுக எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது, சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்பதற்கு இதையெல்லாம் உதாரணமாக இவங்க கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், திமுக ஒரு கேவலமான ஒரு இயக்கம் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய சாட்சி. ஏண்டா 3 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து சம்பவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் தவறு செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் ஒரு நரேட்டிவை கொண்டு போய் பண்ணிவிட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் கூச்சமே இல்லாமல் 12 நாள் தான் ஆகுது இந்த ஆட்சி அதுக்குள்ளே விமர்சனங்களை அள்ளி வைக்கிறீங்க. நீ தான் எதிர்கட்சியா? இதான் எதிர்கட்சியோட செயல்பாடா? அப்போ நம்முடைய மக்களுடைய இந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், அல்லது மீடியாவுடைய இந்த எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்கள், இதுவே முதல்ல தப்பு. நீ வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதிமுகக்குள்ளே எழுந்திருக்கின்ற எதிர்குரல் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில். ஒரு கட்சி தோல்வியை சந்திச்ச உடனே நமக்குள்ளே என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம், நம்ம எங்கே தப்பு பண்ணோன்றதை நம்ம சுய பரிசோதனை செய்வோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அதை நீ எப்படி கொண்டு போகிற? சண்டை, பூசல், கோஷ்டி பூசல்னு இந்த பக்கம். ஆனால் இவங்க தோற்று போயிட்டு பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம், அந்த அயோக்கியத்தனத்தால் தோற்று போயிட்டு ஆனால் மக்களை குறை சொல்வதையும், இந்த ஆட்சிக்கு 12 நாட்களே ஆகியிருக்கின்ற ஆட்சியாளர்களை குறை சொல்வதும் செய்யக்கூடிய இவர்கள் செய்வது எதிர்கட்சி அரசியல் அப்படின்னு நியாயப்படுத்துறீங்கன்னா, அப்போ ஃபண்டமெண்டலாகவே நம்ம சொசைட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எது ஜனநாயகம்னு நமக்கு தெரியல, எது அரசு நிர்வாகம்னு நமக்கு தெரியல, எது எதிர்கட்சியுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும்னு நமக்கு தெரியல. ஓகே, இப்படித்தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூடவே இன்னொரு சின்ன சர்ச்சையும் வருது. பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய காவலர்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அது ஏஐ வீடியோவா இல்லை அது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கு முன்னால் காவலர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ரெஸ் மீட்லேயே இல்லை, ப்ரெஸ் மீட் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க பேச முடியும். அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஒளிந்திருந்து பதிவு செய்து வெளியிட்டது யார்? இது ப்ரெஸ்ஸுடைய தர்மம் வாங்குறீங்களா? இது பத்திரிகை தர்மமா? ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம், பரஸ்பரம் வணக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு இறப்பு வீட்டிலே போகிறோம், ஒரு இழவு வீடு நீ போகிறோம், அங்கே வெளில வரோம், ஒருத்தர் இவங்க நாளுக்கு அப்புறம் பார்க்கணும், ஒருத்தர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வணக்கம்னு சொல்லுவேன்? இழவு வீட்டில் நீ வணக்கம்னு சொல்லுவியா அப்படின்னு வைங்களா?
பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாங்க அதோடைய மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லாருக்கும் அது இருக்கணும் எப்படி எதிர்பார்க்குறது? இன்னொன்று ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க சிரிச்சுட்டே பேசினாங்களா? இல்லைல்ல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. இதை கூட நீ ஒழிஞ்சிருந்து டேப் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசினாங்கன்னு பரப்புரை செய்வதுன்றதுலாம் விஷமத்தனமான ஒரு வேலை. அதாவது இந்த அரசாங்கம் இதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது திமுக இதை தொடர்ந்து செய்யும். சரியா? திமுகவுடைய வேலையே தான் அசிங்கமான அரசியல். இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எவனும் போய் கேள்வி கேட்க மாட்டான். ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னால் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பெரிய யூஸ் ஆக்கக்கூடிய இவர்கள் தூய்மை பணியாளர்களாக ரோட்டில் இருந்து அடித்து விரட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் பக்கத்து தெருவில் கூலி திரைப்படத்தை சிறப்பு காட்சியை பார்த்து கொண்டு கைகொட்டி நிகழ்ச்சிகளை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ஸ்டாலினுடைய குடும்பம் அந்த இன்ப நிதி வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களே, அதையும் கேள்வி கேட்குறேன். ஓகே, இது ஒரு நியாயமான கேள்விதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் தவறு இழைக்கும் பொழுது தவறு இழைத்திருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு நம்ம தயங்கவே போகிறது கிடையாது. சரியா? அதே சமயத்தில் அபாண்டமான குற்றச்சாட்டை அரசாங்கத்து மேலே வைக்கிறது அப்படின்றது நம்ம ஏற்றுக்க போகிறதில்லை. ஏன்னா இதே ஸ்டாலின் ஆட்சி இருந்த பொழுது இது போன்ற குற்றச்சாட்டுகள், இது போன்ற குற்றச்செயல்கள் நடந்தது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்த பொழுது நம்ம என்ன பேசியிருக்கோம் தெரியுமா? ஸ்டாலினை நேரடியாக நாம் இதில் தொடர்பு படுத்த முடியாது, பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கம் அதற்கு பின் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, அங்க மெத்தனம் இருக்கும் என்றால், அங்க கட்சியுடைய தலையீடு இருக்கும் என்றால் அதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன மெத்தன போக்கு இருந்தது? இங்க என்ன தலையீடு இருந்தது? எதுவுமே இல்லையே. சம்பவம் நடந்தது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் வர சொல்வீங்க? சரி, இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட சில பேர்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்றதுனால டெவலப்பிங் கேஸ் இது. ஸோ நம்ம இதுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கிற போது நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். உங்களோட பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.